பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் சுயம்புக்கனி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில் நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க வளமுடன் நன்றி. அம்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குருநாமம் வாழ்க, குருவே துணை. அடக்கம். இன்று நம்ம அடக்கம் என்ற தலைப்புல தான் சிந்தனை விளக்கம் பார்க்க இருக்கோம். நிறை குடம் தழும்பாது, இதுதாங்க இன்னைக்கு தலைப்புக்கு உண்டான கருத்து. மகரிஷி கூற்றில் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று சொல்லுவாங்க. இதற்கு உதாரணமாக நம்ம இதிகாசத்துல இருந்து முதல்ல பார்ப்போங்க. மகாபாரதத்தை எடுத்துக்குவோம். ஒரு முறை கிருஷ்ணன் துரியோதனையும் அர்ஜுனரையும் போரில் வெற்றி பெற உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்களை அழைத்த போது இவங்க இருவருமே வர்றாங்க கிருஷ்ணரை பாக்குறதுக்கு, துரியோதனனும் அர்ஜுனரும். அப்ப இவங்க இருவருமே அழைப்பு விடுத்து வந்ததை கேட்டு அப்ப கிருஷ்ணன் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆழ்ந்த நிலையில தூங்கிட்டு இருந்த மாதிரி நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப முதலில் துரியோதனன் வந்திருக்காரு. துரியோதனன் என்ன செய்தாரு, கிருஷ்ணன் பக்கத்துல தலைக்கு பக்கத்துல வந்து அமர்ந்து கொண்டார். சரி, நம்மளதான் முதல்ல கண் திறந்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு தான் முதல்ல என்ன வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டார். அப்போ கிருஷ்ணர் பகவான் அல்லவா அது ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தப்போ அப்ப என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் அர்ஜுனர் வர்றாரு. அர்ஜுனர் வந்து என்ன செய்யறாரு, அவர் அருகிலே உட்கார்ந்து அப்போ கிருஷ்ணன் பாதத்துல அவர் உட்கார்ந்துட்டார். நம்மள பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதத்துக்கிட்ட அடக்கமா உட்கார்ந்துட்டார். அப்ப என் முகத்தை தான் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். அதன் பேர் அர்ஜுனன் வந்து எல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன செய்யறாங்க, கிருஷ்ணர் பகவான் எந்திரிக்கிறாங்க. அப்போ எந்திரிச்சதுமே இருவரையும் உட்கார்ந்தது பார்த்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் விழித்தார். எந்திரிச்சதும் பார்த்து விழித்த பின் துரியோதன் தான் சொல்றாரு, நான் தான் முதலில் வந்து தலைக்கு அருகே அமர்ந்தேன், எனக்கு தான் நீங்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நீங்க எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொல்றப்ப அப்ப கிருஷ்ணரும் சரி, உனக்கு போரில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேண்டும், என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எனக்கு போருக்கான கருவிகளும் போர் தடவாளங்களும் உயர்தர தடவாளங்களையும் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ சரி, அதையே நான் உனக்கு கொடுக்குறேன், அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் தர்றேன்னு சொல்லிட்டார். அப்ப அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும், நீ கேள் என்று சொல்றப்போ எனக்கு வேற எதுவும் வேண்டாம் கிருஷ்ண பகவான், நீங்க போரிடுகையில் எனக்கு நீங்க அருகில் இருந்தாலே போதும், எனக்கு எல்லாமே கிடைத்து விடும் என்று. அப்ப அதை விட எனக்கு வேற எந்த பலமும் தேவையே இல்லை கிருஷ்ணா, உன்னை விட வேற எந்த பலமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர். அப்ப சொல்லவுமே அப்ப சரி என்று அடக்கமாக, உங்களை விட எனக்கு எந்த இதுவுமே தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அடக்கமாக கூறிட்டார் அர்ஜுனர். பிறகு இருவரும் சண்டை போட்டு யார் வெற்றி பெற்றாங்க என்று இந்த உலகமே அறிந்த உண்மைதானுங்க. அதனால்தாங்க சொல்லுவாங்க, அடக்கத்திற்கு தான் எங்குமே மதிப்பு என்று. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவார், அடக்கம் அமரரில் உய்க்கும், அடங்காமை ஆறரில் உய்த்து விடும் சொல்லிட்டு. இதுக்கு விளக்கம் என்னன்னா, எவன் ஒருவன் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் பெரியவர்களை பெற்றோர்களையும் மதித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறாரோ அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக ஒளி வீசும். ஆனால் எவர் ஒருவர் யார் ஒருவரையுமே மதிக்காமல் அகந்தையுடனும் செருக்குடனும் வாழ்கிறானோ அவருடைய வாழ்க்கை கூடிய விரைவிலேயே இருட்டறையில் தள்ளப்பட்டது போல இருண்டு விடுமா. அதாவது எல்லாரும் அவனை ஒதுக்க தொடங்கி விடுவார்கள், அவனோ இருட்டறையில் தள்ளப்பட்டது போல உணரத் தொடங்கி விடுவானா அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். ஜெபம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு இதுல திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள் சொல்றாங்கங்க. சாது ஒருவர் இமாலயத்துக்கு சென்றாராம், தவம் செய்ய போனாங்களாம். நீண்ட நீண்ட காலமாகவே அங்கே தங்கி தவம் செய்து வந்தாங்களாம். அப்ப என்ன செய்யறாங்க, அவருக்கு தனிமை மௌனம் ஒரு கட்டத்துல
அவரு அவர்தான் போதுமான முதிர்ச்சியும் ஞானத்தையும் அடைந்து விட்டதா அவருக்குள்ளாகவே அவர் நிறைய எண்ணிக்கொண்டார். அப்ப மனம் முழுவதுமே அமைதி அவரை ஆட்கொண்டிருந்தது போல. சரி, அவளுக்கு தோணியிருக்கு. சரி, இதுதான் நமக்கு திரும்பிச் செல்ல சரியான தருணம் என்று கீழே இறங்கி ஊருக்குள்ள வர்றாரு அவரு, அந்த சாது. அப்ப இறங்கி வர்றப்போ, ஊருக்குள்ள வர்றப்போ, அப்ப வரும் வழியில ஒருவர பார்த்தாரு. கோயில்ல எங்கேயோ கோயில் எப்போது எங்க இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறாரு அவர்கிட்ட. என்னங்க சொல்றீங்க என்று அவர் கேட்கிறார். அந்த எதிர்த்தாப்புல வந்தவரு சொல்றாரு. அந்த சாதுக்கோ வருடக்கணக்குல தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்ததுனால, அவரு பேசாததுனால அவருக்கு குரல் கூட சரியா வரலையாம். வராதது போல அவருக்கு இருந்திருக்கு போல. அப்ப இன்னொரு முறை கேட்டாராம். இப்போதும் அவருக்கு அவனுக்கு எதிர்த்தாப்புல இருந்தவருக்கு கேட்கவே இல்லையாம். சரியா சொல்லுங்க சாமி. என்ன கேட்கிறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க சாமி. ஊருக்கு புதுசா? என்று கேட்டதுமே என்ன ஆச்சாம், அவ்வளவுதான். அவருக்கு கோபமே பொத்துக்கிட்டு வந்துடுச்சாம் சாதுக்கு. அதுக்கப்புறம் அற்ப பதரே, என்னையா தெரியவில்லை. வருடக்கணக்குல நான் இமாலயத்துல தவம் செய்து, ஞானம், தேஜஸ் எல்லாம் பெற்று வந்திருக்கேனே, நீ என்னிடம் எப்படி இப்படி பேசுவது என்று தெரியவில்லையா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துட்டதாம். அவர் கையில வச்சிருந்த தடிய வச்சு அவன அடிக்கவும் தொடங்கிட்டாராம். அப்ப இந்த கதையின் நீதி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சாதுவினர் வருடக்கணக்கான தவத்த பார்த்தீங்களா? அந்த தவத்தின் சாதகம் ஒரு நொடியில விழுந்து விட்டது இல்லையா? நீங்கள் எங்கே போனாலும், இமாலயத்துக்கே தப்பி போனாலுமே, அதே ஆளுதான். சூழ்நிலை தாங்க இங்க மாறுது. அதே துருப்பிடித்த பழைய ஆளுதான். கோபம், முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், ஈகோ எதுவும் மாறுவதே இல்லை. உண்மையில் நீங்கள் எங்கே ஞானம் பெற தகுதியான இடம்? இமாலயம் அல்லங்க. அங்கேதான் உங்களை கோபப்படுத்த, உங்களை தன்முனைப்பு சீண்ட யாருமே இருக்க மாட்டார்களே! இல்லையா? அப்போ அங்கே நீங்கள் எதை அடைந்து விட்டதாக ஒரு போலியான உணர்வுதான் மேலோங்குமே தவிர, உண்மையான சோதனை உங்களுக்கு சந்தையில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜன சந்தடியில் இருக்கும்போது தான் உங்கள் ஞானத்துக்கு உரைக்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே இருந்து தான் கொண்டு பு கொண்டு வந்து சமநிலை பெற்று அந்த ஞானம் பெறுபவன் உண்மையான ஞானி என்று சொல்றாங்க. அங்கேயே எல்லோரும் அடக்கம் பெற்றுவிடும் என்று அந்த ஞானி சொல்றார். ஞானிகளுக்கு ஆனா உண்டானது கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாக அடங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருக்கணுங்க. அதுவே தானாக அடங்கிவிடும். ஆனா அதை விட்டுட்டு நாம என்னென்ன செய்வோங்க? எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பெரிய நியாயசீலன் போல நம்ம பல இடங்கள்ல அடுத்தவர்களை காயப்படுத்துற வகையில நிறையவே நம்ம பேசிட்டு இருப்போம். இதைத்தான் நம்ம முதலில் சொன்னது போல நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சாமிஜி சொல்லுவாங்க, வெறுப்பின்மைதான் சிரித்த முகத்தை கொடுக்கும். அந்த முகமே அன்பு ஒளி வீசும் விளக்காகும் சொல்லி சொல்லுவாங்க. உயிருக்குள்ளாக தெய்வமே அறிவாக இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதுதான் அகத்தவ பயிற்சி. இந்த அகத்தாய்வை தொடர்ந்து நம்ம மேற்கொள்ளும் போது எல்லையில்லா இறைநிலையைப் போல எல்லையில்லா தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமையும் அடங்கும் சொல்லி சொல்றாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவிற்கு சிக்கல்களை அறுத்து கொள்ளவும், அது வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஒரு முறை ரத்தன் டாடா அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்கங்க. அப்போ அதே ஹோட்டலுக்கு அனந்த் அம்பானியும் போயிருந்தாராம். அப்ப அனந்த் அம்பானி பீஸா ஆர்டர் செய்துட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப கேக்குறாங்களாம், 10 நிமிஷம் ஆகியும் இன்னும் உணவு வரவே இல்ல. என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அனந்த் அம்பானி வெயிட்டர் அழைத்து கேக்குறாங்களாம். அப்ப இது என்ன மாதிரியான உணவகம்? நான் 10 நிமிடத்துக்கு முன்னையே குடுத்துட்டேன் பீஸா. இன்னும் நீங்க குடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அதற்கு வெயிட்டர் சொல்றாரு, மன்னிக்கணும் சார். இந்த உணவகத்துல ஊழியர் இன்னைக்கு குறைவாக இருக்கிறதுனால, அதனால நீங்க செய்த ஆர்டர் வர சற்று தாமதமாகுது. இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லவுமே, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?
அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்ப பக்கத்துல அமர்ந்திருந்த ரத்தன் டாட்டாவும் அந்த இடத்துல தானே இருக்காரு. அவர் எழுந்து வந்து அந்த அனந்த அம்பானியிடம் சொல்றாங்க, "விடுப்பா, நானும் 20 நிமிடமா காத்து தான் இருக்கேன். சில சமயங்கள்ல இப்படி நடக்கும் தான்." அப்படின்னு சொல்லி அனந்த அம்பானியிடம் சொல்றாரு ரத்தன் டாட்டா. அப்ப அவர் சொல்றாரு, "உங்களுக்கு வேணா வேற வேலை இல்லாம இருக்கலாம். வீணாக நேரத்த செலவழிக்கலாம். ஆனா நான் யாரு தெரியுமா? இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்காரனான மகனோட பணக்காரனின் மகன் என்று அனந்த் அம்பானி சொல்லவே, அப்ப பின்னர் ரத்தன் டாட்டா என்ன சொல்றாரு, "நான் யாரு உனக்கு தெரியுமா?" அனந்த் அம்பானியிடம் சொல்றப்போ, "உ உங்க உன் தந்தைட்ட போய் ரத்தன் டாட்டான்னு சொல்லி கேளு, முகேஷ் அம்பானியிடம்" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, அப்ப உன் தந்தை 1 வருடத்துல சம்பாதிக்கும் பணத்த நான் 1 மாதத்திலே தானமாக வழங்கிடுவேன்ப்பா, அப்படின்னு சொல்லி இதை கேட்ட அனந்த் அம்பானி அதிர்ச்சி அடைந்து அமைதி ஆயிட்டாராம். இப்ப இதத்தானங்க சொல்லுவாங்க போலங்க, "அடக்கம் அமரருள் உய்க்கும்" என்று. எவ்வளவு அடக்கமா அவரு எப்படி பதில் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ரத்தன் டாட்டா செய்யாத இதே இல்ல இல்லையா? எத்தன மக்களுக்கு நன்மை செய்திருக்காரு. இதைத்தான் மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, "6வது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றால் தான் மனிதனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியும் வாழும் பண்பும் அமையும்" என்று. நம்முடைய மனமே நாம் பெற்றுள்ள ஒரு அரும்பெரும் பொக்கிஷம் ஆகும். அதை எப்படி நாம் பயிற்சி விக்கிறோமோ, அப்படியெல்லாம் அது விரிந்தும், சுருங்கியும், சிறப்போடும் செயல்படும். அணு அளவுக்கு சுருங்கவும், உலகளவுக்கு விரியவும் பேராற்றல் பெற்றதுதான் நம் மனம். அதை நாம் எந்தெந்த நிலையில் வைத்து அனுபவிக்கிறோமோ, அந்தந்த நிலைக்கேற்ப அமைதியும், மகிழ்வும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்ததாங்க. அது என்ன செய்யுமா, அந்த ஊர் மக்களை எல்லாம் ரொம்ப தொந்தரவு செய்துட்டு இருந்ததாம். அது எப்படின்னா, மக்கள் போற வழியில எல்லாம் அந்த பாம்பு அந்த வழியா தானே மக்களும் போவாங்க. அந்த பாம்பு என்ன செய்யுமா, சீறுறதும், கடிச்சிருமாம் நெறைய பேர. இது போல வேலையெல்லாம் செய்துட்டு இருந்ததாம். அப்ப என்ன செய்றாங்க, ஊர் மக்கள் எல்லாம் போய் சேர்ந்து ஒரு சாதுவிடம் போய் தெரிவிக்கிறாங்க. "சாமி இங்க பாருங்க இப்படி இந்த பாம்பு அந்த வழியில போறவங்க எல்லாத்தையுமே போக முடியாம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதுவும், "சரி நான் என்னான்னு போய் பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்ப பார்க்க வர்றாரு. பாம்பு இருக்கிற இடத்துக்கே வந்து, "ஏன் இப்படி மக்கள சீறி இது பயமுறுத்துற, காயப்படுத்துற" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, "நெறைய பேர் துன்பப்படுறாங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, அதற்கு அந்த பாம்பு சொல்லுது, "ஆ நான் தான் இந்த ஊருக்கே ராஜா. என்ன பார்த்து எத்தனை பேர் பயப்படுறாங்களே! அது எனக்கு ரொம்ப எவ்வளவு பெருமையா, கர்வமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு அந்த பாம்பு சொல்லவும், அதுக்கு அந்த சாது சொல்றாரு, "நீ எத்தனை பேர சீர்ற? எத்தன பேர கடித்து இறந்து போயிருக்காங்க? எப்படியெல்லாம் வேதனை அளிக்கிற? அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? எந்த கணக்குல போய் சேரும்? பாவ கணக்குல தானே போய் சேரும். அப்ப என்பத சொல்லி அந்த "இத கூட நீ உணர மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்புட்ட புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த பாம்பு என்ன செய்யுது, சரிங்க சாமி. எனக்கு கடவுள் போல இப்படி ஞானத்த குடுத்துட்டீங்க. சரி இனிமேல் நான் யாரையும் கடிக்க மாட்டேன், சீற மாட்டேன். கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். நான் அமைதியாக அடங்கி போறேன் அப்படின்னு என்னிடத்திலே இருக்கிறேன்" என்று சொல்லி அந்த பாம்பும் அமைதியா போயிருச்சு. அப்ப அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே. அந்த வழிய போறவங்க என்ன செய்றாங்க, வர்றவங்கலாம் அந்த பாம்பு என்னடா இப்படி கிடக்கு, அமைதியா அடங்கி போய் கிடக்கே, அமைதியா அடங்கி போய் கிடக்கேன்னு சொல்லிட்டு, அந்த பாம்ப எல்லாம் சீண்டி சீண்டி எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பாம்பு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொம்பு எடுத்து அடிக்கிறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. இப்படி மாறி மாறி எல்லாரும் அடிக்கவும், என்ன ஆயிரும் இந்த பாம்புக்கு எல்லாம் உடம்பெல்லாம் காயமாகி, புண்ணாகி ரத்தமா வடிய ஆரம்பிச்சுருது. அதன் பின்ன என்ன ஆகுது, சாதுவுக்கு இப்படியெல்லாம் பாம்புக்கு ஆயிட்டதுன்னு சொல்லிட்டு தகவலும் போயிடுச்சு. அப்ப சாது வந்து பாம்பு வந்து பார்க்கிறாரு. "என்ன உன் பாம்பே இப்படி உன் உடம்பெல்லாம் இவ்வளோ காயமா, உடம்பெல்லாம் ரத்தம் வழியுதே" என்று சொல்லி கேட்கிறப்போ, அந்த பாம்பும் நீங்கள் தான் சொன்னீங்க, எ யாருக்கும் மக்களுக்கு துன்பம் கொடுக்கக் கூடாது என்று. அதனால தான் நானு வலிய கூட தாங்கிக் கொண்டு அமைதியாக அடங்கிட்டே அப்படியே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லவும், அதுக்கு அந்த சாது, அட பாம்பே யாரையும் நீயா போய் க ம் சீறாதே, கடிக்காதே என்று அடக்கமாக இருன்னு தான் நான் சொன்னேனே தவிர, ஆனா நீ வந்து இப்படியெல்லாம் துன்பத்த கொடுத்த பிறகும் கூட நீ சீராமல் அடங்கி போனா என்ன ஆகும்? நீ இறந்தே போயிருவ இல்லையா? அதனால சீரும் இடத்தில் சீறிதான் ஆக வேண்டும். அடக்கமா இருக்கிற இடத்துல அடக்கமாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி, பாம்புக்கு புத்திமதி சொல்லிட்டு அவர் சாதுவும் கிளம்புறார்.
அப்ப உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை நீயே வினைவிக்கொள். மனநிறைவும் ஆனந்தமும் தான் தேவை என்பது விளங்கிவிடும். இவை மனித பிறவியின் பெருநோக்கம் ஆகும் என சுவாமிஜி சொல்றாங்க. இன்பமும் அமைதியும் மனதிற்குள்ளிருந்து தான் வர வேண்டும் என்பதை அறியாதோர் எங்கெல்லாம் அதை தேடி அலைந்து துன்புறுகிறார்கள். தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியாக இருந்து விடுங்கள். காலமே அதனை தீர்த்து விடும். ஸ்ரீ பரமேஸ்வர் சொல்றாரு, இறைவனின் அன்பை பெறுவதற்கு அவனிடம் அடைக்கலம் அடைவதைத் தவிர வேறு வழியே இல்லை. அவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக உங்கள் மனத்தையே அடக்கி ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஐயாவ அவங்கள வந்து வழி அவங்கள வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோம். ஏன் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட சீடன் வந்து அனஸ் அவர்கள் சொல்றாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஐயா என்ன செய்வாங்களாம், யாராவது எதிரில் வந்தா புன்முறுவலா பார்ப்பாங்களாங்க. 2வதா அவங்க சலாம்னு சொல்வதற்கு முன்னையே இவங்க என்ன செய்வாங்களாம், இவங்க சலாம்னு சொல்லுவாங்களாம். கையை கைய குடுத்து யாராவது பேசினா, அவங்க கைய விடுவிக்கும் வரை இவர் கையை எடுத்துக் கொள்ளவே மாட்டாங்களாம். யாரை யாராவது ஒரு விஷயம் சொல்லும்போது, அவ்வளவு அடக்கமாகவும், காதை தாழ்த்தி, "நான் நீங்க சொல்வதை கூர்மையாக கேட்கிறேன்" என்று கேட்பாங்களாம். ஒருவர் முகத்தை பார்த்து கேட்கும்போது, பேசும்போது, இவர் என்ன செய்வாராம், முகத்தை இங்கும் அங்குமாக திருப்பிக் கொள்ள மாட்டாங்களாம். அப்போ எல்லாத்துக்கும் மேலாக எதிரில் இருப்பவர்கள் பேசி முடிக்கும் வரை இவர் காத்துக்கொண்டே இருப்பாராம். எதிரில் இருப்பவர்களின் குரலுக்கு மேல் தன் குரல் உயர்ந்து விடக்கூடாது என்று அவ்வளவு பணிவு, அவ்வளவு அடக்கம் பாத்தீங்களா? அப்படி இந்த மாதிரி பணிவு குணம் கொண்டவராக இருக்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் எல்லாருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார் இல்லையா? ஒரு சீடன் சீடன் எல்லாருக்கும் திகழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அந்த சீடன் அனஸ் அவர்கள் சொல்றாங்க. ஒரு முறை இப்படிதான் நபிகள் நாயகம் ஐயா அவர்கள் என்ன செய்யறாங்களாம், அந்த ஊரே அவருக்கு நபிகள் நாயகம் ஐயாவுக்கு வந்து அவங்க சொல்றதை கேட்க, அவங்க நல்ல புத்திமதிகள் சொல்றாங்க. இறைவனிடம் எப்படி போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல நல்ல வழிகாட்டியா இருக்கவும், எல்லாருமே அவங்களோட சேர்ந்துக்கிறவும், அப்போ ஒரு அம்மா வயதான அம்மா என்ன செய்தன்னா, இந்த வயதான அம்மா என்ன செய்தான், ஆ இப்படி எல்லாத்தையும் இந்த நபிகள் மாத்திட்டாரே இவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டுதான். அப்ப என்னையும் பார்த்து அவர் என்ன மாத்திரக்கூடாது. அவர் வழி பக்கம், அவர் பேசுறது அவர் சொல்ற மாதிரி நான் செய்யற மாதிரி அவர் பக்கம் என்ன மாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா ஊரை விட்டே போகலான்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தூக்க முடியாத வயதான அம்மா தானே, தூக்க முடியாம அப்ப தூக்கி கொண்டுட்டு போகிறப்போ, அப்ப வழியில அவரே நபிகளே வந்திருக்காரு. அப்ப நபிகளே வந்திருக்கிறப்போ, அப்ப "என்னங்க பாட்டியம்மா இப்படி தூக்க முடியாம போறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "குடுங்க நான் தூக்குறேன்னு" சொல்லிட்டு அப்ப தூக்கிட்டே போறாங்களாம். அப்ப "என்ன பாட்டியம்மா இப்படி தூக்கிட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இங்க இந்த ஊருக்குள்ள ஒரு நபிகள்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. அவரு இப்படி எல்லா மக்களையும் நல்லா இருந்த மக்களை எல்லாம் அவர் பக்கம் பேசி 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 அவர் வசமாக்கி அவர் வசியம் பண்ணிட்டாருப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மரியாதை குறைவா திட்டாத வார்த்தையே இல்ல. அவ்வளவு திட்டி அவரும் அடக்கமா "ஓ, சரி 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 சரின்னு தலையாட்டியே கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில போய் அவங்க வந்த இடம் வந்ததுமே அப்போ மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்போ அந்த அம்மா கேக்குறாங்க, "நன்றிப்பா, நீ எவ்வளவு நல்ல பிள்ளை. இப்படியெல்லாம் நீ இருக்கிற. ஆனா அந்த நபிகள் பாரு இப்படியெல்லாம் இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் வசியம் பண்ணிடுறாரு" அப்படி இப்படின்னு சொல்லவும், அவர் என்ன செய்தாராம், சரின்னு அப்பயும் ஒண்ணுமே சொல்லாம அவ்வளவு அடக்கமா இருந்தாராம். அப்ப அவ்வளவு அடக்கமா இருந்துட்டு கடைசி அந்த அம்மா கேக்குறாங்க, "சரிப்பா, உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, "எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கே, இவ்வளவு தூரம் தூக்கி வந்திருக்கே, உன் பேர் என்னன்னு?" சொல்லி கேக்குறப்ப, "இவ்வளவு நேரம் நீங்க என்ன பாராட்டி புகழ்ந்து வந்தீங்களம்மா, அவர்தாம்மா, நான் தாம்மா அந்த நபிகள்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம் மனசு. இவ்வளோ இவு இதனாலதான் இந்த குணம் கொண்டதுனாலதான் அவரை வந்து வழிகாட்டியா எல்லாரும் அவர் பின்னாடி போறாங்களான்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவும் அதுக்கப்புறம் அவரோட வழியிலேயே போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். அடுத்ததா பார்த்தோம்னா, பூதம், பயம், பிரம்ம பூதம், சுகம் என்று சொல்லுவாங்க இந்த டாபிக்ல. இதோட முடியுது. எப்போதும் ஏதேதோ எண்ணங்கள், எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏதோ தலைவலி போல இருக்குது என்று ஒரு ஒரு சீடர் சுவாமிஜிட்ட கேக்குறாங்க. அப்ப ஏதாவது ஒரு செயல் முழு கவனம் செலுத்தினா கூட செயலுக்குள்ள நீ கரைந்து போவாய். தலை இருக்கும் அவருக்கு அவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு செயலை செஞ்சா கூட நீ கரைந்து போயிருவ. தலை இருக்கும் உணர்வே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவலியும் பறந்து போகும்னு சொல்லி அந்த
சொல்றாங்க குரு. அப்ப சுவாமி, என்னதான் நான் முயற்சி செய்தாலுமே மனம் அலைகிறதே. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. உனக்கு என் மீது அதிருப்தி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னுடைய இப்போதைய நிலையில் நீடித்திருக்க உனக்கு விருப்பம் இல்லை. மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். எது சரியான மாற்றம் என்று புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதால உனக்குள்ள எண்ணங்களின் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்வது சரிதான் சாமி. எதிர்பார்க்கும் மாற்றம் என்ன? எது சரியான மாற்றம்? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பூதமாய் இருக்கிறாய், பரபிரம்ம பூதமாய் மாறிவிடு அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. பூதம் என்றால் என்ன? அதிருப்தி நிலை. பரபிரம்ம பூதம் என்றால் என்ன? திருப்தி நிலை. மனதை அமைதி நிலைக்கு மாற்றி பாவங்கள் இல்லாததால் உலகியல் ஈடுபாடுகளை அடக்கியவன் தெய்வீகத்தில் ஒன்றிருப்பவன் அவனே பிரம்மபூதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெய்வீகம் பேரானந்தம் தேடி வந்தடையும். கீதையில் அருளியிருக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதைத்தான் பூதம், பயம், பிரம்மபூத சுகம் என்று ஞான மொழியில அறிவித்திருக்காங்க. நன்றி சுவாமி. அதிருப்தி நிலை ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த சீடர் கேட்கிறப்போ, எல்லோருமே அடிப்படையில் நிறைவானவர்களே. ஆனால் பலரும் இந்த இந்த நிறைவு நிலையை உணர்வதே இல்லை. தங்களிடம் குறை இருப்பதாக கற்பனையே வளர்த்து மதிப்பு மரியாதைகளை, பதவிகளை, பட்டங்களை, பாராட்டுகளை, எதிர்பார்ப்புகளை அதை விலை கொடுத்து வாங்க முயற்சி செய்றாங்க. தகுதியானவர்களுக்கு கிடைத்தால் பொறாமையில் தவித்து அவர்களையே வீணாக குறை கூறியும் மட்டம் தட்டி பேசுறார்கள். தங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைப்பதாக கற்பனை சுகத்தில் மிதப்பாங்க. இந்த பாவ செயலில் விளைவால் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது? அவஸ்தைப்படுறாங்க. இது காலகாலமாக தொடர்ந்து வரும் மாயைதான். இதுல சிக்கி அவஸ்தைப்படக்கூடாது என்று அறிவுறுத்தும் புராண நிகழ்வு ஏராளம். சரிங்க சாமி, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு முறை காலையில் சி கையிலையில சிவபெருமான் வழிபட்டு கொண்டிருந்தாராம். பிள்ளையார் என்ன செய்யறாரு? சிவன் கழுத்துல இருந்து நாகம் பிள்ளையார் சிவன் கழுத்துல இருந்த நாகம் பிள்ளையார் தன்னை வணங்குவதாக கற்பனை சுகத்துல இருந்தது. இந்த ஆணவத்துல அடுத்த கட்டமாக என்ன ஆயிருக்கு? நாகங்களிடம் பாவச் செயல் தொடங்குவதாக தடுக்க திருவலம் கொண்ட சிவபெருமான் அவை சக்தி இழந்து பலவீனமாக சாபமிட்டாராம். அப்ப மன்னிப்பு கோரிய நாகங்கள் சாப விமோசனம் வேண்டி கும்பகோணம் பகுதியில புனித தலங்கள்ல சிவராத்திரி வழிபாடை நடத்தினார். சாபமும் நீங்கும் என்று சிவன் அருள் பளித்தாராம். அப்ப கும்பகோணம் திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகூர் ஆகிய திருத்தலங்கள்ல வழிபட்ட நாகங்கள் சாப விமோசனம் பெற்றதாம். அப்ப நான் எவ்வளவு பெரியவன் என்று தெரியுமா என்று தம்பட்டம் அடிப்பது தவறு. அந்த எண்ணம் வந்தால் வெட்ட வெளிக்கு சென்று வானத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு நம்மையும் பார்க்க வேண்டும். வானம் எவ்வளவு பிரம்மாண்டம், நாம் எவ்வளவு சிறியவர் என்று தியானித்தால் தவறான எண்ணம் நீங்கிவிடும். பணிவுதான் பெருமை, அடக்கம்தான் பெருமை. இதற்கு ஆன்மீக மகான்களின் வாழ்க்கை சான்றுகள் ஏராளம். மீண்டும் அதில் ஒன்றை கூறுங்களே சுவாமி அப்படின்னு சொல்றப்ப ராமானுஜர் ஆசாரியத்துல ஒருவர் திருமலை நம்பி உறவு முறையில் ராமானுஜரின் தாய் மாமாவாம். திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபட ராமானுஜர் சென்ற போது பெருமாளே தீர்த்தம் கொண்டு பிரசாதத்துடன் சென்று வரவேற்க வழங்கினாராம். திருமலை நம்பிகள் நெகிழ்ந்து ராமானுஜர் சுவாமிய, நீங்கள் எவ்வளவு பெரியவர், இந்த சிறுவனுக்காக தள்ளாத வயதில் பெரியவர் தங்கள் வரவேற்க வேண்டுமா என்று கேட்டபோது உடனே திருமலை நம்பி, என்னை விட சிறியவன் யாரும் இல்லையே என்று அருளினாராம். இது போல அருள் நிகழ்வுகளை நம்ம அப்பப்போது தியானித்தால் வாழ்க்கையில் சோகம் இருள் வராமல் தெய்வீக சுகம் ஒளி பிரகாசிக்கும். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இத்தனை நேரம் செவிமெடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. அடக்கம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு உதாரணம். நம்முடைய மகானுடைய கருத்துக்கள், மகாபாரத கதை, திருக்குறள், நபிகள் நாயகம் கதை, இன்னும் நிறைய உதாரணங்கள், கதைகள் மூலம் நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம் அனைவரும். மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
பரமேஸ்வரி பழனிவேலம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின்